அனைவருக்கும் காலை வணக்கம். தமிழக காவல்துறைக்கு மற்றும் டிஜிபி அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். அதாவது இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலையிலே டூ வீலரில் சென்று கொண்டிருக்கிறவர்களை மடக்கி அடித்து அவர்களிடம் இருக்கும் வாகனங்கள், செல்போன்கள், பணம் நகை இவைகளை பிடுங்கி செல்வதாக குற்றவாளிகள் அதிகம் நடமாடுகிறார்கள். இது தினம் தினம் நடக்கிறது. நேஷனல் ஹைவே அங்கே பிடிக்க முடியாது அவர்களை. இப்படி அன்றாட செய்திகளில் வந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் அதிகம் ரோடிலே விழுந்து அடிபட்டிருக்கிறார்கள். எனவே இது குறித்து என்னுடைய சிறு தனிப்பட்ட ஒரு விளக்கம் என்றால் ஐடியா என்று சொல்லுங்களேன். பெண்களும் சரி, ஆண்களும் சரி, எப்பொழுதுமே தன் வண்டியில் சூழ்நிலை, இப்போது தமிழகத்தில் இருக்கிற சூழ்நிலையை சொல்கின்றேன். குற்றவாளிகள் பெருகி இருக்கிறார்கள். அந்த குற்றவாளிகளுக்கு பயப்படாமல் இருக்க சிறு கட்டைகளை, தற்காப்பிற்காக ஒரு கட்டையை வைத்துக்கொள்ள அனுமதிக்க வேண்டும். அது அனைத்து வாகனங்களுக்கும் பொருந்தும். நேஷனல் ஹைவே, தேசிய நெடுஞ்சாலை செல்லக்கூடிய பெண்கள் கணவனுடன் சென்றாலும் தனியாக சென்றாலும் அவர்கள் ஒரு கட்டையை, தற்காப்பிற்காக ஒரு கட்டையை பயன்படுத்தி கொள்ள அனுமதிக்க வேண்டும். அந்த கட்டை தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும் அவர்களை தாக்கவும், கழுத்தில் இருக்கக்கூடிய நகைகளுக்காக பின்தொடர்ந்து வந்து பறிக்கக்கூடிய திருடர்கள் அதிகமாக இப்பொழுது இருக்கிறார்கள். செல்போன்கள் திருடப்பட்டு அந்த செல்போன்கள் 100 கணக்கிலே காவல் நிலையங்களை ஒப்படைப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். எனவே தயவு கூர்ந்து அனைவருக்கும், தேசிய நெடுஞ்சாலையில் செல்லக்கூடிய அனைவருக்கும் கட்டை, ஒரு பாதுகாப்புக்காக ஒரு கட்டை, ஆயுதம் அல்ல, இரும்பு ஆயுதமோ கத்தியோ எடுத்துக்கொள்ள சொல்லவில்லை, ஒரு கட்டையாவது வைத்து கொள்ளவும் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பது எனது வேண்டுகோளாக இருக்கிறது. சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கிறது. எனது நண்பர் மணி என்ற நண்பர் ஒருவர் அப்படிதான் ஒரு 15-20 நாட்களுக்கு முன் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருக்கிறார். அப்துல்லாவரத்திலே அவரை மடக்கி அவரை அடித்து அவர் பக்கத்தில் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணம், செல்போன் பிடுங்கியிருக்கிறார்கள். எனவே இது தேசிய நெடுஞ்சாலையில் தினம் தினம் நடக்கிறது. சில புகார்கள் வருகிறது, பல புகார்கள் வருவதில்லை. அதைவிட உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் பெண்கள் நடமாடுகிறார்கள். எனவே இது குறித்து ஆவண செய்து அறிக்கையை வெளியிடுமாறு மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆயுதங்கள் வைத்துக் கொள்வதால் வன்முறை அல்ல, தன்னை காப்பாற்றி கொள்ள அவர்களுக்கு இதை வழங்க வேண்டுமாய் மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.